இந்த மிஷின்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஸ்விட்ச்ல இந்த கன்னை பாருங்க, இந்த டார்ச்சை பாருங்க. இந்த டார்ச்சோட லோகோ இருக்கு பாத்தீங்களா? இது வந்து மிக். மேல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஹோல்டர் செக்ஷன்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அப்படியே மேல அப்படி ஆன் பண்ணி விட்டீங்கன்னா இது அப்படியே ஆர்க்கா மாறிடும். அப்படி வந்து நார்மலா மிக்ல இருந்து ஆர்க் வெல்டிங் மாத்துறது அப்படிங்கறத பாத்தீங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, முக்கியமான ஒரு விஷயம். பக்கத்துல வாங்க, அதை வந்து பாத்துருங்க. நார்மல் மிக் வெல்டிங்க்கு நீங்க வந்து மெட்டலுக்கு தகுந்த மாதிரி வந்து செட் பண்றதுக்கான அந்த ஆம்ஸ் ரேட்டிங் இருக்கு இல்லையா? அது இருக்கு பாருங்க. 3mm, 3.5, 4, 4.5, 5, 5.5, 6. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா மெட்டலோட திக்னஸ்ங்க. ஸோ இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த மெட்டல் இருக்கு அப்படின்னா இந்த மெட்டலோட திக்னஸ், ஓகேங்களா? இதுதான். அதுலயே வந்து இன்னொரு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, 1.6, 2.0, 2.5, 3.2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அளவு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இதை ஆர்க் வெல்டிங்கா மாத்திட்டோம்ல. இந்த ஆர்க் வெல்டிங்ல இந்த வெல்டிங் ராட்ஸ் இருக்குது இல்ல, இந்த வெல்டிங் ராட்ஸோட கேஜுங்க. நிறைய நண்பர்கள் என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னா 12 கேஜ் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா 10 கேஜ் யூஸ் பண்ணுவீங்க. 12 கேஜ் அப்படின்னா 2.5, 10 கேஜ் அப்படின்னா 3.15. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுதான் வந்து 3.2 நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். 0.5. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலோட வேலை இவ்வளவு தாங்க. இதை வந்து நீங்க ஈஸியா எளிமையா புரிஞ்சுக்கலாம்.